புராண கதைகளில் எத்தனையோ கதாபாத்திரங்கள் இருக்கும்போது நீங்கள் நாரதர் கதாபாத்திரத்தை தேர்வு செய்ததோட காரணம் என்னையா? சின்ன பிள்ளையிலேருந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கும் போதுலேருந்தே நான் பாடுறது, இந்த மாறுவேட போட்டி, அதில் நடிக்கிறது அது விருப்பமாக இருக்கும். அப்புறம் நம்ம ஊர் பக்கத்திலே நாடகம் அதிகமாக நடத்துவாங்க. வருடந்தோறும் 2 நாடகம் 3 நாடகம் நடக்கும். அதில் மரியாதைக்குரிய அண்ணன் தேபி ஆனந்தன் அவர்கள் இன்றும் இருக்கா, மதுரை சங்கத்தில் இருக்காங்க. அவங்கள பார்த்தே அந்த கதாபாத்திரத்தை உள்வாங்கி அது மேல ரொம்ப ஈர்ப்பு வந்தது. அதனால அதை தேர்வு செய்து நடிக்க ஆரம்பிச்சேன். நமக்கு தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒன்னு எழுதினாரு மனோன்மணியன் சுந்தரம் பிள்ளை, நீராறும் கடல் உடுத்தான்னு. அதுல ஒரு 4 வரி மறைக்கப்பட்டிருக்கு. தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும்? கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் உன் உதரத்தை உதித்தெழுந்து ஒன்று பலவாகிடணும். ஆரியம் போல் வழக்கு அழிந்து ஒளிந்து சிதையா உன் சீரிழமை திறம் இயல்ந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. அதான் பாட்டு. அப்படியா இருக்கு? ஏன் சொல்லல? ஏன் பாடல? தமிழர்களாகிய நாம் ஏன் அடுத்தவனுக்கு கெட்டு போயிட்டோமே? எங்க போய் சொல்றது? வீரமும் மானமும் ஒத்தி வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை என் தமிழ் சமுதாயம் உணராவிடில் தமிழ் தலை தூக்காது, தமிழர்களும் தலை தூக்க முடியாது. நாடக மேடை அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்கு களம். ஆமாம். அந்த 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 நாடக மேடைக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கிற மக்கள் எல்லோருமே அதை பார்த்து ரசித்து மகிழ்ந்து செல்வதற்காக வருவாங்க. அந்த களத்தை நீங்கள் முற்போக்கு தமிழ் தேசிய அரசியலை பேசுவதற்கு பயன்படுத்துகிறீங்க. இது எப்படி இந்த முடிவு எடுக்கிறீங்க? எனக்கு ஏற்பட்ட சில சின்ன சின்ன சிக்கல்கள், அதிலிருந்து தொடங்கியது தான் இந்த புள்ளி. பொழுதுபோக்கு சாதனங்களுக்கு நிறைய இருக்கு. வீணா அந்த பொழுதை போக்கக்கூடாது என்ற ஒரு ஆதங்கம். காசு எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், பணம் பண்ணலாம். ஆனால் அது மக்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்ல. பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டுக்கு நல்ல பயன் தரும் என்றார் சுத்தானந்த பாரதியார். அவருடைய நினைவிடம் கூட நம்ம சிவகங்கை சோழபுரத்தில் இருக்கிறதாக சமீபத்தில் அறிந்தேன். சரி, அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த முன்னோர்கள் இட்டு சென்ற இந்த கலை பொக்கிஷம் நம்ம பாமர மக்களுக்கு வெகுஜன கலைஞனாக இருக்கிற நம்ம ஏதேனும் ஒன்றை விதைக்கணும். அதை விட நாடகம் பார்த்தா சிரிச்சம் போனோம்னு இல்லாமல் சிரிப்போடு சேர்ந்த ஒரு நல்ல சிந்தனையை இதைத்தான் நாளைய தலைமுறை நல்லா இருக்குமேங்கிற எண்ணம் எனக்கு தோன்றியது. சரி, தமிழ் தேசியம்னு நினைக்கிற போது இப்போ சமீபத்திலேருந்து தான் அதனுடைய வேகம் நிறைய வந்தது மனசுக்கு. ஓகே, மற்றபடி நிறைய ஏதாவது ஒன்று சொல்லணும் அந்த உந்துதல் எனக்குள்ள நிறைய வந்துருச்சு. புரியுது. அந்த முற்போக்கு சிந்தனையாக இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, 79 ஆண்டு சுதந்திர இந்தியா. பாமர மக்கள் தான் சொல்லுது இந்த அரசாங்கம்.